பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களது பாத்திரத்தை நிரம்ப ஆரம்பித்து விட்டார், ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். ஆதார வசனம் ஏசாயா 42:9. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. வாக்கு பெற்ற மக்களே, இதோ நிறைவேறலாயின என்றால், இதோ என்றால் பாருங்கள், திரும்பி பாருங்கள் என்பதாகும். நீங்கள் எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆரம்பமாயின என்கிறார். இதற்கு உதாரணங்களை கொடுத்தால் உங்களுக்கு புரியும். பூர்வ காலத்தில் ஆபிரகாமிடம் தன் மக்கள் எகிப்தில் 430 வருடங்கள் அடிமைகளாக இருப்பார்கள், எகிப்தியரை சேவிப்பார்கள், பின் இங்கு கொண்டு வந்து சேர்த்து ஸ்தாபிப்பேன் என்றார். ஆதியாகமம் 15:13-16 வரை வாசி. இது பூர்வ காலத்தில் ஒரு தேசத்திற்கு சொல்லப்பட்டவைகள், தெரிவிக்கப்பட்டவைகள். எதிலும் எழுதி வைக்கப்படவில்லை. அவர்களுக்கு கேலண்டர் கிடையாது. இது வாய் வழியாகவே சொல்லி 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 அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். 4வது தலைமுறை வந்தது. யாத்திராகம் 3ஆம் அதிகாரத்தில் இதற்குண்டான காரியம் நிறைவேற தேவன் மோசேயையும் ஆரோனையும் ஆயத்தப்படுத்தினார். அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, ஆண்டவர் சொன்னவர் ஆயத்தப்படுத்தினார். இவர்கள் போய் மக்களிடம் பேசி அடையாளங்களை காட்டினார்கள். ஆம், பூர்வ காலத்தில் ஒரு தேசத்தை பற்றி வெளிப்படுத்தின காரியம் நிறைவேறலாயிற்று. அவர் சொன்னபடியே நிறைவேற்றி கொடுத்தார். இதை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தெரிவித்து விட்டார். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். ஏசாயா 46:10. ஒருவரை உயர்த்தவும் ஒருவரை தாழ்த்தவும் அவரால் கூடும். நீர் ஏனையா இப்படி செய்கிறீர் என்று அவரை பார்த்து யாரும் கேட்க முடியாது. கேட்கலாம், பதில் கிடைக்காது. இது அவருடைய இஷ்டம், அவருடைய சித்தம். இஸ்ரவேல் மக்கள் மோவாபியரை வெறுத்தார்கள், அருவருத்தார்கள், சேர்க்க மாட்டார்கள். ஆனால் அங்கே இருந்துதான் ரூத்தை கொண்டு வந்து இயேசுவின் பிறப்பின் அட்டவணைகள் சேர்த்தார். தாவீதுக்கு பாட்டியாக்கினார். யார் இதை தடுக்க முடிந்தது? ஆகாயத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் என் சித்தத்தை செய்வேன் என்கிறார். சங்கீதம் 135:6. அதே ஏசாயா 46:17 சொல்கிறார், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்கிறார். உங்களுக்கு சொன்னதை நீங்கள் வைத்து வெகு காலமாக ஜெபித்து வருகிறீர்கள், பின் விட்டுவிட்டீர்கள், மறுபடியும் எடுக்கிறீர்கள், விட்டு விடுகிறீர்கள். அதையெல்லாம் அவர் பார்ப்பதில்லை. இப்பொழுது கையில் எடுத்துக்கொண்டார், நிறைவேற்றுவதற்கு காலம் நிறைவேறிவிட்டது. இதை தடுக்க எந்த சக்தியாலும் முடியாது. யோபு 42:2. உங்களுக்கு ஏற்கனவே எத்தனையோ காலமாக தெரிவிக்கப்பட்டவைகள், வார்த்தைகள், சொப்பனங்கள், தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற ஆரம்பித்து விட்டன. அதனுடைய அடையாளம் என்னவென்றால், உங்கள் ஆத்துமாவிலே மனதிலே ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பெருவெள்ள மழையின் இரைச்சல் வந்து எலியாவுக்குத்தான் கேட்க வைத்தார். எதையும் காணவில்லை. ஆவிக்குரிய மண்டலத்தை நிறைவு பெற்று உத்தரவு பெற்று புறப்பட்டாயிற்று. நம்புங்கள். ஒரு தேசத்திற்கு மட்டுமல்ல, ஒரு சமுதாயத்திற்கு தெரிவித்தது, ஒரு குடும்பத்திற்கு சொன்னது, ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொன்னது. எதையும் அவர் கையில் விட்டு அகன்று போகாது. எல்லாம் நிறைவேறலாயிற்று. எடுத்துக்கொண்டார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் எலியா தீர்க்கதரிசி ராஜா ஆகாபை நோக்கி, நீ போஜனம் பண்ணும், பெரும் மழை இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். இரைச்சல் காதில் விழுந்தது. மழை இன்னும் வரவில்லைங்க, எதுவும் நடக்கலை. ஆனால் போய் சாப்பிடு, ரெடி ஆகிக்க, ஓடிப்போ என்று சொன்னார். இது பூர்வ காலத்தில் சொல்லப்பட்டது அல்ல. 18:1 அது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டது. அதாவது 3 வருடங்களுக்கு முன்பாக. நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மழையை கட்டளையிடுகிறேன் என்றார். மழையை நிறுத்தவன் எலியா தீர்க்கதரிசி. 1 ராஜாக்கள் 17:1. நீங்கள் கர்த்தரோடு எப்போதும் என்னால் நல் உறவில் இருப்பவர்கள் என்றால், உங்கள் உள்ளத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு செய்யும் முன், அவர்களுக்கு கொடுக்கும் முன் உங்களுக்கு தெரிவிப்பார். ஜெபிக்கிற எலியாவின் காதில் தான் பெருமழை இரைச்சல் கேட்டது. உடனே அவன் போய் கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தில் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலை பட குனைந்து பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறான். மக்களே, ஆதி முதற்கொண்டு தெரிவிக்கப்பட்ட வாக்குகள் இதோ கொஞ்ச நாட்களுக்குள்ள உணர்த்தினது, நேற்று உணர்த்தினது எல்லாம் வரிசையாக நிறைவேற ஆரம்பித்து விட்டன. எங்கேங்க கண்ணுக்கே தெரியல, கைக்கும் வரல என்றீர்கள் என்றால், எலியா செய்தது போல பெரும் மழையின் இரைச்சல் கேட்டதும் என்ன செய்தான்? போய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். தானியேல் அடுத்தது ஒரு உதாரணம் சொல்கிறேன். தானியேல் கணக்கு போட்டு பார்த்தார். பாபிலோனு அடிமையாக இருக்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தையை வைத்து கணக்கு போட்டு பார்த்தான். இவர்கள் 70 வருடங்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருப்பார்கள், சிறைப்பட்டு போவார்கள் என்று எழுதியிருந்தது. அன்று அவன் கணக்கு போடும்போது 70 வருடங்கள் முடிந்தது.
உனக்கு ஒரே சந்தோஷம். உடனே அவன் குதித்து துள்ளவில்லை. தானியேல் 9:2 வாசியுங்கள். வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அவ்வளவுதான், முடிந்தது, இனி விடுதலை, நீ நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்லி நிர்விசாரமாக இல்லாமல் அதற்கப்புறம் படித்து பாருங்கள். 3 வாரங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறான். இதுவரை இஸ்ரவேல் மக்கள் செய்த தவறுகளுக்காக மக்களுக்காகவும் தனக்காகவும் மன்னிப்பு கேட்கிறான். வரப்போகிற விடுதலைக்கு ஸ்தோத்திரம் செய்கிறான். பின் மளவென்று காரியங்கள் நடந்தன. அப்படி நீங்கள் இந்த செய்தியை கேட்டு முடிந்ததும் ஜெபித்த தருகிறேன் என்று தெரிவித்தது வார்த்தைகள் வைத்து நன்றி செலுத்துங்கள். உங்கள் சந்தோஷத்தை, அதாவது நீங்கள் எல்லாம் அடைவதற்கு முன்பாக துதியாக செலுத்துங்கள். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டு சத்தம் உங்களுக்கு கேட்கும். தேசத்தில் வேதத்தில் ஒருவர் கூட வாக்கை பெற்றவர்கள், தரிசனம் பெற்றவர்கள் அடையாமற் போனதே இல்லை. பின் நீங்கள் மட்டும் எப்படி தோற்று போவீர்கள்? வாய்ப்பே இல்லை. உங்கள் முகம் வெட்கப்பட்டு போகாது. சகலத்தையும் பெற்று நீங்கள் விண்ணப்பத்ததற்கு மேலாக பெற ஆரம்பித்து விட்டீர்கள். நம்புங்கள், நன்றி செலுத்துங்கள், ஆயத்தமாகுங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, வானம் ஒளிந்து போகும், பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தையை ஒளிந்து போவதில்லை என்று சொன்னீர். ஆம் ஆண்டவரே, நீங்களும் வார்த்தையும் ஒன்றுதான், மாறாதவைகள். உங்கள் ஆண்டுகள் முடித்து போவதில்லை. நீர் பாரபட்சமற்ற தேவன், சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், வார்த்தையில் உண்மையுள்ள தேவன். அடியானை நினைத்து இத்தனை காரியங்களை சொன்னதற்கு நன்றி அப்பா. அப்படியே சகலத்தை பெற்று சம்பூரணமாய் வாழ்ந்து உமது நாமத்தை என்றென்றும் மகிமைப்படுத்துவேன். இன்றைய சிந்தனைக்கு எப்போதும் தேவ பிரசன்னத்திலிருந்து ஆண்டவரை தரிசிப்பேன், நன்றி செலுத்துவேன், அவரோடு நடப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.